கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனது அருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த வாரம் யாரெல்லாம் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுறீங்களோ உங்களுக்கு எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். நமது வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில இந்த வாரம் நம்ம பார்க்க போவது பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 1ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்துக்கான பலன்கள் பார்க்க போறோம். இந்த வாரத்துல சந்திர பகவான் பரணி நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார். ஆயில்யம் நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை நிறைவு செய்கிறார். இந்த வாரத்துல 23ஆம் தேதி, அதாவது இன்று கிருத்திகை வருடம். அதை போல 27ஆம் தேதி சர்வ ஏகாதசி வருது. 1ஆம் தேதி பிரதோஷம். இந்த வாரம் தோல் நோய் நீங்க மருத்துவம் எடுப்பதற்கு 27ஆம் தேதி, 28ஆம் தேதி, மார்ச் 1ஆம் தேதி 3 நாட்களும் சூப்பர் டேஸா இருக்கு. தோல் நோய்க்கு மருத்துவம் எடுத்துக்கொண்டீர்களானால் நல்ல முறையில் நோய் குணமாகும். எனதருமை மேஷ ராசி என்பர்களே, மேஷ ராசிக்காரர்களுக்கு உங்க ராசியில தான் சந்திர பகவான் தன்னுடைய பயணத்தை துவங்குறார். மேஷ ராசிக்காரர்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு என்னைக்கு வாழ்க்கையில உங்களை ஃபேமஸ் ஆக்கும், செல்வ செழிப்பை தரும். அது மிகப்பெரிய விஷயம். கண்டிப்பா மகாலட்சுமி வழிபடக்கூடிய வாழ்க்கை செல்வ செழிப்பு வரும். அத்தோட ஃபேமஸ் ஆக்கி விட்டுரும், உங்களை வெளி உலகத்தில் பிரபலப்படுத்தி விடும் மகாலட்சுமி வழிபாடு மேஷராசிக்காரர்களுக்கு. இந்த வாரம் உங்களுடைய ராசியில தான் சந்திர பகவான் தன்னுடைய பயணத்தை துவக்குகிறார். நல்ல வருமானம் தருவார். முதல்ல ஒரு பரபரப்பு இருந்துட்டே இருக்கும். இந்த வாரத்துல கொஞ்சம் ஹெல்த்தை பார்க்கணும். ஹெல்த்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல பண வரவு, அப்புறம் பயணம். வாரத்துடைய நிறைவு நாட்களும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் பார்த்துக்கிட வேண்டியிருக்கு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய சிந்தனை பலருக்கு பெருகும். பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பிசினஸ் டெவலப் பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதோ, ஒரு இடம் பிசினஸுக்காக தேடினீங்கன்னா அந்த இடம் அமைவதோ, ஒரு பணியாளர்கள் பிசினஸுக்கு நல்லா அமையணும்னா நன்றாக அமைவதோ, பிசினஸ் டெவலப் பண்ண கடன் உதவி வேண்டும்னா நல்ல கடன் உதவி கிடைப்பதோ, அதிகாரத்தில் உள்ளவர்களின் துணை வேண்டுமென்றால் அதிகாரத்தில் உள்ளவர்கள் விஐபிக்களின் துணை கிடைப்பதோ, இதுதான் நல்லா இருக்கு. அதே போல திரைப்படத்துறையை சேர்ந்தவர்கள், நாடகத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். மகாலட்சுமி வழிபாடு செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ரிஷபராசி என்பர்கள், ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முதல் 2 நாள் கொஞ்சம் செலவு இருக்கு. 23ஆம் தேதியும் 24ஆம் தேதியும் கொஞ்சம் செலவு இருக்கு. 24ஆம் தேதி பிற்பகல்லேருந்தே பாருங்க, 24, 25, 26 எப்படி இருக்கலாம், கொஞ்சம் உடல் நலத்தை பார்க்கணும். பரபரப்பாவே இருந்துகிட்டு இருப்போம். ஆனா எல்லா காரியமும் வேகமா நடக்கும். வாரத்துடைய அடுத்த சில நாட்கள் நல்ல வருமானம் தரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல வருமானம் தரும். லைஃப் பார்ட்னர் காட்டக்கூடிய சொல்லக்கூடிய அறிவுரைகள், காட்டக்கூடிய வழிமுறைகள் ரொம்ப உதவியா இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு அவர்கள் கணவர் மூலமாகவோ, கணவர் வீட்டார் மூலமாகவோ, கணவனின் சொத்து மூலமாகவோ நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் வரும். சொத்து கணவர் மூலம் கிடைக்கக்கூடிய யோகம் வரும். சகோதரர்கள் பக்கபலமா இருப்பாங்க. உங்க சகோதரர் யாருக்காவது ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப கிடைக்கும். வெளிநாட்டிலேயே நீங்க இருக்கீங்க, அங்க ஒரு சொத்து வாங்குற யோகம் உருவாகும். பிசினஸ் ரீதியாக புதிய புதிய சிந்தனைகள் வரும். பிசினஸ்ல நிறைய சாதிக்கணும்னு தோணும். அரசு வேலை சிலருக்கு கிடைக்கும். அதிகார வர்க்கத்தினரின் துணை கிடைக்கும். ஒரு நல்ல வாரமா இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கு.
ஃபேமிலியோட ஜாலியா சினிமாவுக்கு போறது, என்டர்டெயின் பண்றது, என்ஜாய்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, அதெல்லாம் இப்ப இருக்கு. பிள்ளைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க. படிப்புல ஒரு நல்ல முன்னேற்றம் அமையும். மிதுன ராசி என்பர்களே, சந்திர பகவான் என்ன பண்றார்? நம்ம தனஸ்தானாதிபதி சந்திர பகவான். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சில நாள் ரொம்ப நல்ல பணம் வரும், சில நேரம் பணமே வராது. என்னடா இது நல்ல பணவரவு வருதுன்றே பார்த்தா திடீர்னு இன்னும் உச்சியம் தோணும். காரணம் 2ஆம் இடம் தனஸ்தானம். தனஸ்தானத்துக்கு அதிபதி சந்திரன். அவருக்கு வளர்பிறையும் உண்டு, தேய்பிறையும் உண்டு. பண வருமானமும் உண்டு, பணம் வராமல் போற நேரமும் உண்டுன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு லாபத்துல சந்திரன் வந்து வாரம் துவங்கிறதுனா லாபகரமான வாரம். நிறைய பணவரவும் வரும், நிறைய செலவும் வரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு புகழ் பெறக்கூடிய யோகம். புதிய புதிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிடுவீங்க. ரொம்ப நாளா தூங்கிக்கிட்டு இருந்தவங்க முழிச்சுக்கிட்ட மாதிரி புதிய வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்துவீங்க. இப்போ நல்ல புகழ் பெறக்கூடிய காலம். எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி செய்யறீங்களோ அவ்வளவு புகழ் சார். குரு சண்டாள யோகம் நடக்கிறது. மிதுன ராசிக்காரர்கள் குரு சண்டாள யோகத்தை பயன்படுத்திக்கோங்க. அது என்ன சார் சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல குரு சண்டாள யோகம் என்ன? உங்க ராசியில குரு, 9ல ராகு. குரு ராகு தொடர்பு ஏற்படுறது, அது பேரு குரு சண்டாள யோகம்னு பேரு. அப்ப மிதுன ராசிக்காரங்க இப்ப இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறீங்களோ 24 hours கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க, தப்பு கிடையாது. இப்ப நீங்க போடக்கூடிய உழைப்பு எல்லாமே நீங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் தெரிஞ்சுக்கோங்க. இதை வச்சுட்டு மிகப்பெரிய எதிர்காலம் உங்களுக்கு உருவாக போகுது. அதற்கான அஸ்திவாரத்தை இப்பொழுது நீங்கள் உருவாக்குவதற்கு இறைவன் நேரம் கொடுத்து கொண்டிருக்கிறான். சோம்பேறித்தனம் வேண்டாம், தூக்கம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். எவ்வளவு நேரம் தூங்கணுமோ அந்த நேரம் தூங்கினா போறோம். உழைக்கக்கூடிய நேரம் முழுக்க உழையுங்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும், நல்ல பினான்சியல் மூவ்மெண்ட் கிடைக்கும். குடும்பத்திலே சுப செய்திகள் கூடி வரும். அம்மாவுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுக்கிறது, அதுவும் முக்கியம். சகோதரர்களோடு சில கருத்து மாறுபாடு வரும், இதெல்லாம் சகஜம்னு வந்துட்டு இருந்துட்டு போங்க. வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் கவனமாக சென்று வாருங்கள். கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திர பகவான் நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி தரப்போறார். சில பேர் புதிய வேலை மாறுவாங்க. சில கடகராசிக்காரர்கள் ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க. சில பேருக்கு முறையை தாண்டிய உறவுகள், இல்லீகல் உறவுகளின் மீது கொஞ்சம் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய காலம் இது. அதனால் பிரச்சனையை சந்திக்கிற காலமா இருக்கு. கடகராசிக்காரர்கள் இப்ப சொத்து வாங்கலாம், ஆனால் அதனுடைய டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப கவனமா இருக்கணும். பேரண்ட் டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணாம லீகல் ஒப்பீனியன் வாங்காம சொத்து வாங்கக்கூடாது. பிசினஸை பொறுத்த வரைக்கும் யார்கிட்ட நீங்க பார்ட்னரா சேர்த்துக்க போறீங்களோ, யார்கிட்ட அக்ரிமெண்ட் போடுறீங்களோ, இந்த பிசினஸ் தொடர்பான டீலிங்ஸ்ல கூடுதல் கவனமாக இருங்க. அடுத்த மாநிலங்கள்ல பிசினஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் இப்ப வரும். கல்வியில ஒரு வளர்ச்சி இருக்கும். சிம்மராசி நேயர்களே, ராசிநாதன் சூரிய பகவானுடைய அனுக்கிரகம் அற்புதமா இருக்கு. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய அனுக்கிரகத்தினால ஃபாரின் யோகம், உயர் பதவி யோகம், இப்படி பல விஷயம் வரும். உயர் பதவி உள்ளவரோடு நெருக்கம் வரும். ஆனால் குழந்தை பாக்கிய பிரச்சனை பல சிம்மராசிக்காரர்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் சொல்லணும். இந்த ஆதித்ய ஹிருதய ஸ்லோகம் இருக்கே, ராவணனை வெல்வதற்கு ராமபிரான் சொன்ன ஸ்லோகம் அது. எப்படிப்பட்ட எதிர்ப்புகள், வில்லங்கங்கள், பிரச்சனைகள் இருந்தாலும் நிவர்த்தியாகும். குடும்பத்தாருடைய சப்போர்ட் இப்ப நல்லா இருக்கும். காசு பணம் துட்டு வரவு இருக்கும், நல்லா இருக்கும். சொத்து அடமான கடன் அதெல்லாம் சில பேர் வாங்குவீங்க. எப்படி இருந்தாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு வரவு நல்லா இருக்கு, பிசினஸ் நல்லா இருக்கு, கல்வி முயற்சிகள் வெற்றி பெறுகிறது. ஒரு நல்ல சூழ்நிலை உள்ள வாரம் தான்.
கன்னிராசி அன்பர்களே, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானுடைய பயணம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் ஆரம்பிக்கிறது, லாபஸ்தானத்தில் நிறைவடைகிறது. இந்த வாரம் 23, 24 தேதிகளில் கூடுதல் விழிப்புணர்வோட கன்னிராசிக்காரங்க இருக்கணும். பெற்ற தாயுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும், உங்க ஹெல்த்தில் அக்கறை எடுக்கணும், வண்டி வாகனங்களில் கவனமாக சென்று வரணும், இரவு நேர டிரைவிங்கை அவாய்ட் பண்ணணும், பயணங்களையே கூட இந்த நாட்கள் அவாய்ட் பண்றது நல்லது. கன்னிராசிக்காரர்களுக்கு புதுசா சொத்து சேர்க்கக்கூடிய யோகம் இப்போ உண்டு. அதே போல ரொம்ப நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் அமையும். வீட்டில் இனம் புரியாத குழப்பங்கள், கணவன் மனைவிக்கு இடையிலே கருத்து மாறுபாடுகள், ஏதோ பிள்ளைகளோடு சில நேரம் கருத்து மாறுபாடுகள் இதெல்லாம் இருக்கும். இது தீர வேண்டுமானால் அர்த்தநாரீஸ்வரரை வழிபடணும். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரை வழிபடணும். இந்த வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய யோகம், கிளரிக்கல் வேலை கிடைக்கக்கூடிய யோகம், இதெல்லாம் இப்போ உண்டு. சிலருக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் உடல்நல குறைகளும் இருக்கும், அதுக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது நல்லது. துலாம் ராசி அன்பர்களே, இந்த வாரத்தில் சந்திர பகவான் சப்தமஸ்தானத்தில் பயணத்தை ஆரம்பிக்கிறார். சுக்கிரனுடைய சாரத்தில் சுக்கிரன் 5ல் இருக்கார். கல்யாணம் பிக்ஸ் ஆக போறது பலருக்கு. ரொம்ப நாளா வரன் தேடிட்டே இருந்தேன், இப்ப வரன் தகையும் அமையும். இந்த காலகட்டத்தில் புதிய சொத்து சேர்க்கை உருவாகும். புதிய கட்டடம் கட்டுவது, வீடு வாங்குவது அப்படி நல்ல யோகமா அமையும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தோள்பட்டையில வலி வரும், எலும்புகளில் வலி வரும். பழைய கடன் ஒண்ணு அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. இந்த வாரத்துல 25, 26 தேதிகள் எல்லாம் கொஞ்சம், 27ஆம் தேதி கூட கொஞ்சம் உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். யாரையும் பகைச்சுக்க கூடாது. பயணங்களை அவாய்ட் பண்ணணும். அம்மாவுடைய உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கணும். ஆபீஸ்ல உயரதிகாரிகளையும் மற்றவர்களையும் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசக்கூடாது. பிசினஸ் சம்பந்தமான நன்மையான விஷயங்கள் வார இறுதியில நடக்கும். வெளிநாட்டு பயணம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் வள்ளுவர். இந்த காலகட்டத்தில் உங்கள் செவிக்கு நிறைய செய்தி வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் வாழ்க்கையில ஜெயிப்பதற்கு என்ன தேவையோ அது வரும். உங்கள் மனசு உறுதி அதிகரிக்கும், மனோ தைரியம் அதிகரிக்கும், எதையும் சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை வருங்க. சந்திர பகவான் 6ஆம் இடத்துல உட்கார்ந்து பயணத்தை துவங்குறாரா, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஹவுசிங் லோன் எதிர்பார்க்கிறா, ஹவுசிங் லோன் கிடைக்கும். வீட்டு உபயோக பொருள் வாங்குவதற்கு லோன் வாங்கி வீட்டு உபயோக பொருள் வாங்கிடுவீங்க. புதுசா கார் வாங்குவீங்க, அந்த லோன்லாம் சாங்ஷன் ஆகும். தலைவலி வந்து போகும். சரியான தூக்கமின்மையினால் தலைவலி வரும். இந்த காலகட்டத்தில் திருமணத்திற்கு வரன் தேடி அமைத்துக் கொள்வீர்கள். அந்த யோகம் இருக்கு. இந்த வாரத்துடைய 26, 27, 28 தேதிகளில் பயணங்களை அவாய்ட் பண்ணணும். அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். விருச்சிக ராசிக்காரங்க, உங்கள் ஹெல்த்லையும் கொஞ்சம் அக்கறை எடுக்கணும். உங்களுக்கு நல்ல தன சேர்க்கை வரும், திடீர் வருமானங்கள் வரும், நகைகள் வாங்கக்கூடிய அமைப்பு வரும். சிலருக்கு விலை உயர்ந்த நகை பொருளை திருடு போவதற்கு இந்த வாரத்தில் வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். பிசினஸ் லாபகரமாக அமையும். படிக்கிற மாணவர்களுக்கு படிப்புல வெகுவான முன்னேற்றம் உண்டு. தனுசு ராசி என்பர்களே, கொஞ்சம் முதுகு வலி, தோள்பட்டை வலி, கழுத்து வலி போன்ற சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட தனுசு ராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சந்திர பகவான் அமைவது அப்படிங்கிறது எல்லாமே லவ் விஷயங்களை பலர் ப்ரப்போஸ் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். மனைவியோட மனசு விட்டு பேசுவாங்கன்னு அர்த்தம். மகளுக்கு திருமணத்திற்கு, மகளுக்கோ திருமணத்திற்கு வரன் பார்ப்பது, அது கூடி வருவது, அது சம்பந்தமான பேச்சுக்கள் எல்லாம் நடக்கும்.
நிறைய நன்மைகள் கூடி வரும். தன வருமானம் பெருகும். பிசினஸ்ல நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கீங்கன்னா நல்ல வேலை வாய்ப்பும் கூடி வரும். தனுசு ராசிக்காரர்கள் வீட்டுல வாசல்ல கோலம் போடுவது, வீட்டு பூஜை அறையிலே கோலம் போட்டு, பிரம்ம முகூர்த்தத்துல கோலம் போட்டு, அந்த கோலத்தின் மீது வீட்டு பூஜை அறையில பிரம்ம முகூர்த்தத்தில் கோலம் போட்டு அந்த கோலத்தின் மீதாக குத்து விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்தால் இந்த வாரம் மகாலட்சுமி அனுக்கிரகம் கிடைக்கும். வீட்டில் சுப செய்தி கூடி வரும். நிறைய பேர் திருமண தடையும்பாங்க. அவங்க என்ன பண்ணணும்னா வீட்டில் கோலத்தின் மீது பூஜை அறையில கோலம் போட்டு கோலத்தின் மீது குத்து விளக்கு ஏற்றி வைத்து 5 முக தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டாலும் நல்ல முறையில் திருமணம் கூடி வரும். மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு புதுசா வீடு மனை வாங்குற விஷயம் இந்த வாரம் கை கூட போகுதுங்க. அம்மாவுடைய உடல் நலத்துல அதிக அக்கறை எடுத்துக்கிடுங்க. சில இடங்களில் சில பாதகங்களும் உண்டுங்கிறதால தான் தாயுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுங்கன்னு சொல்றேன். நல்ல சொத்து சேரக்கூடிய காலம் இது. இரண்டாம் இடம் வலுத்து இருக்கிறது ஒரு யோகமான விஷயம். நல்ல குடும்ப வாழ்க்கை, நல்ல தன வரவு, நல்ல பிசினஸ் வரவு அப்படின்னு நல்லா இருக்கு. ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் சிலருக்கு இருக்கும். உணவுல கவனமா இருக்கணும் இந்த வாரம். அது 26, 27, 28 தேதிகளில் வயிறு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வரும்னு இருக்கு. இதோட கொழுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். கொஞ்சம் உடல் நலத்தை பார்க்கணும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். பிசினஸுக்கு நல்ல பார்ட்னர்கள் கிடைப்பார்கள். புதிய வருமானம் கிடைக்கும். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குங்க ஒரு மனசுல ஒரு மகிழ்ச்சி இருக்கும், மனசுல ஒரு பரபரப்பு இருக்கும். உங்க கம்யூனிகேஷன் இந்த வாரம் கம்யூனிகேஷன் என்பது உங்கள் வாழ்க்கையில் முக்கிய இடம் பெறுகிறது. ஒரு கையெழுத்து போடுறதோ, முக்கியமான கருத்துக்கள் சொல்வதோ, முக்கியமான தகவல்களை பரிமாறிக்கொள்வதோ, திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதோ, தொழில் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதோ, ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறதோ, ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் உங்க வாழ்க்கையில் மிகுந்த இடம் பெறுகிறது. பயணங்கள் சிலருக்கு அமையும். விஐபிகளின் தொடர்பு கிடைக்கும். குடும்பத்தை நடத்துவதற்கு பணம் பத்தலைங்கிற காரண காலமெல்லாம் மாறி நல்ல பண வருமானம் வரும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். சமுதாயத்தில் உங்கள் கௌரவம் உயரும். குலதெய்வ வழிபாடு வெற்றி தரும். பிசினஸ் ரீதியா முக்கியமான முடிவுன்னு எடுப்பீங்க. அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். உங்கள் மனதிற்கு பிடித்தால் அந்த விஷயத்தில் ஈடுபடுவீங்க. சமூக வலைத்தள பயன்பாடு அதிகரிக்கும். நல்ல செய்திகள் குடும்பத்திற்கு தேடி வரும் அற்புதமான நேரம். சின்ன தடைகள் பெரிய எதை பத்தி கவலைப்படாதீங்க. எந்த தடை வந்தாலும் தடையை மீறி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும். மீன ராசி என்பர்களே, இந்த வாரத்துல நல்ல காசு பணம் வரும் தாங்க. முதல் பலனே வருது. நல்ல காசு பணம் வரும். உங்க பேச்சுல ஒரு இனிமை பிறக்கும். குடும்பத்தில் கல்யாண செய்தி ஒன்று கூடி வரும். ரொம்ப நாள குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் பற்றிய செய்தி இந்த வாரம் வரும். கடன் கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும். சொத்துக்கள் வாங்குற யோகம் இருக்கு. நண்பர் ஒருவர் பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. லைஃப் பார்ட்னருக்கு ஃபாரின் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பிசினஸ்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். புதிய வீடுமனைகள் வாங்கக்கூடிய யோகம் உண்டுன்னு சூழ்நிலை நல்லா இருக்கு. டெய்லி ராம ஜபம் அது செய்யணும். மீனராசிக்காரங்க ராமநாமத்தை ஜபிக்கணும். ராமஜெயம் ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம்னு ஜபித்துக் கொண்டே இருந்தால் உங்கள் வாழ்க்கையில எல்லா சந்தோஷமும் வரும். மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் காலபுருஷ தத்துவத்துடைய நிறைவான ராசி.
மீனராசியில பிறந்துட்டோம் அப்படின்னாலே மகான்களை வழிபடணும். ஷீரடி பாபா, சங்கராச்சாரியார், ராகவேந்திரர் என்று மகான்கள் வழிபாடு என்பது மிக அற்புதமான பலன். சிலருக்கு இந்த வாரம் தண்ணீரினால் சில பிரச்சனைகள் வருங்கிறதுனால கொஞ்சம் அதுலயும் கவனமா இருக்கணும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நபர் உங்களை வந்து சிந்திப்பார். வாழ்க்கையில் முக்கியமான ஒரு முடிவை பிசினஸ்ல, குடும்பத்துல எடுக்க போறீங்க. நண்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.